Good morning, all of you. Welcome to ICTRA's live market analysis LMA program. So Monday to Friday 11 a.m. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே லைவ் அனலைஸ் பண்றோம். ஸோ குறிப்பா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். வித் வெரி கிளியர் ட்ரேட் பிளான், கிளியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த நாள் என்ன வாய்ப்புகள் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நினைவில் வச்சுக்கணும். ஒரு ட்ரேடுக்கு நம்ம ₹1000 1500 ரிஸ்க் எடுக்கிறோம். இந்த மாதிரி 20 ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றவங்க அதுக்குள்ள வரணும். அப்படின்னா ₹30,000 ரிஸ்க். 30,000னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படிலாம் இல்லை, லைஃப் டைம். ஓகே, ஸோ அப்போ 20 ட்ரேடு நம்ம தொடர்ந்து லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தென் இந்த லாஸ் வரும். பட் 20 ட்ரேட் தொடர்ந்து நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அரிது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பாக சேஃப்கார்ட் பண்ணி உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். செபி சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் நினைவுல வச்சுக்கணும். ஸோ 10ல் 9 பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் லூஸ் பண்றாங்கிறது உண்மைதான். ஏன் அப்படின்னா அவங்க ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ். நீங்களும் ஒரு ட்ரைன்டு ப்ரொஃபஷனலாக மாறணும். சில கண்டிஷன்ஸே நம்ம வச்சிருக்கிறோம். ஆஸ் அ ட்ரேடர் நம்முடைய லெவல் என்ட்ரி கொடுத்த அப்புறம் 10 to 15 மினிட்ஸ் நமக்கு சாதகமா அதுக்கு மேல இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், வி கேன் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன். ஸோ ப்ரைஸ் நம்ம லெவல் கிட்ட போயிட்டு அது பிறகு என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த என்ட்ரி எடுக்க வேணாம். டெய்லி 1 or 2 ட்ரேட்ஸ் நடை பண்ண போதும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்ல இருக்கும்போது நம்ம அன்னைக்கு ட்ரேடை நிறுத்தலாம். 2 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் பண்ணாலும் அன்னைக்கு ட்ரேடை நிறுத்தலாம் அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன். குட் மார்னிங் ஸ்ரீயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நேத்திக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நேத்திக்கு நிறைய சைட்வே மூட் இருந்தது பார்த்தோம். ஸோ நேத்திக்கு அது முக்கியமான 2 இடங்களை நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். மார்னிங் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருச்சு, அதனால நம்ம அந்த என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்காக நம்ம இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டியில நம்ம வச்சிருந்த இடங்கள் அதே மாதிரி 21,700 கால் ஆப்ஷன்ஸ் பிரேக் அவுட்ல அப்படின்னு 2 இடமும் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டையுமே பார்த்துட்டு இன்னியோட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ சார்ட்டுக்கு போறேன். நிஃப்டி சார்ட் இப்போ வந்து எக்ஸ்பைரி மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நம்ம நேத்தியோட டேட்டா அப்படின்றது நமக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஸோ வீல் சூஸ் இன்னையோட இது மட்டும் நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் எங்க அது நடந்திருக்கு அப்படின்றதையும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத நம்ம இன்னையோட வியாபார விஷயமா பார்க்கலாம். கவனிங்க. இது முழுக்க முழுக்க ஜனவரிக்கான ஒன்று. இப்போ ஜனவரின்னு வரும்போது அந்த நமக்கு பிரீமியம் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த பிரீமியத்தின் அடிப்படையில் நமக்கு அந்த கேப் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ட்ரேடிங் வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கலாம். நேற்றுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, பட் சஸ்டெயின் ஆகல. இருந்தாலும் நமக்கு ஒரு காஷன் தேவையான நேரம் கொடுத்தது, ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் அண்ட் யூ கேன் எக்ஸிட், அந்த வாய்ப்புகள்லாம் நேற்றுக்கு நமக்கு கிடைச்சதை பார்க்கணும். சரி, நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், வி வில் கோ டு ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி டே. ஓவராலா நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம், 22,250 நோக்கி போயிட்டு இருக்கதா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓவராலா சரி, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கறதுக்காக இன்னையோட வாய்ப்புகளுக்காக நம்ம பார்க்கலாம். ஓவரால் as I was already explaining, இது வந்து நான் ஸ்பாட் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு தடவை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நகர்வுல அது இருக்குது அப்படின்றது ஒரு பிக் பிக்சரும் சைட் பை சைட் நான் கொடுத்துட்றேன். பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது this is bit slow now. பார்க்கலாம். வரும் அப்படின்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னொரு சாஃப்ட்வேருக்கு மாறிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஸ்பாட் நிஃப்டியை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பாட் நிஃப்டியை நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? இந்த இடத்துல அதுக்கு வந்து there is a flag formation இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த flag formationக்கான டார்கெட் அப்படின்றதையும் நம்ம இப்போ அரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அரைவ் பண்ணதுல இருந்தே தொடர்ந்து நம்ம ப்ரொக்ரெசிவா இருந்துட்டு தான் இருக்கு. ஒன்ஸ் இட் ப்ரோக், இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணும்போது நம்ம டாப் 19,800 பிரேக் பண்ண உடனேவே we started discussing, yes, it is looking for a bigger target 22,000
400 அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 17,000 is a pole and this is the flag and then it's looking for a target of a conservative target away இடத்துல போட்டு. Okay, this is the big picture. So இப்போ எங்க இருக்கு 21,718. So almost இன்னொரு say about 700 points roughly இன்னொரு அப் மூவ்க்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரே ஸ்ட்ரோக்ல போகணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் இறங்கி கூட ஏறலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம 19,800 பிரேக் பண்ணதுல இருந்து எப்படி போயிட்டு இருக்கு? இட் இஸ் கோயிங் இன் ஒன் ஸ்ட்ரெச், ரைட்? இட் இஸ் கோயிங் இன் ஒன் ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ இதை இன்னைக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் ஃபார் பிக் பிக்சர். தென் இன்னையோட வாய்ப்புகளை நம்ம அடையாளம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு minor gap up, then started falling. Yeah, there was a gap up. பிரீமியத்தோட கேப் அப்பாவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிரீமியத்தோட கேப் அப்பாவை எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த டேட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பர்டிகுலரா we wanted to have January data. Okay. நம்ம ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட் டேட்டா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய டேட்டா இருக்காது. அதனால ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு இப்போ பார்க்கணும். எல்லாமே ஜனவரி டேட்டாவாக தான் இப்போ நம்ம கையில் வச்சிருப்போம். அந்த ஜனவரியோட கண்டினியூஷனாக தான் இப்போ இதை பார்க்கலாம். ஓகே, ஜனவரியோட கண்டினியூஷனாக இதை பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மார்ஜினல் கேப் அப் அண்ட் ஸ்டார்டட் ஃபாலிங். இப்போ இப்போதைக்கு நமக்கு ஒரு டிப்பு கிடைக்கும் போது என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, நமக்கு இந்த ஒரு இடம் தான் முக்கியமான ஒரு இடமா நம்ம பார்க்கணும். இறங்கி வரும்போது we can buy when it's coming to 784 or 80. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பை இடமா பார்க்குறோம். பை அட் 21,785 and ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலி 21,745 ஸ்டாப் லாஸ். நம்ம ஒரு 30 பாயிண்ட் தான் நம்ம ரிஸ்க் எடுக்க பிளான் பண்றோம் இல்லையா? ஸோ we will have 27,755 as our stop loss. ஓகே, 40 பாயிண்ட் நமக்கு இந்த இடம் வந்து இட் வாரண்ட்ஸ். பட் இருந்தாலும் we'll go with 30 points. Of course it will safeguard. இன்னும் வேணா கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நான் பார்க்குறேன். We try to have it at 71, 780 and this is 50. Okay, 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். Then we have a targets. So we can have the target of 840. நம்ம 2:1 வச்சுக்கலாம். We have the target 21,840. ஓகே, ஸோ இன்னையோட வாய்ப்பா நம்ம பார்க்கறது when there is a dip, செல்லிங் ப்ரெஷர் வந்தது அப்படின்னு சொன்னா then we will make use of it. இதான் வந்து இன்னையோட வாய்ப்பா நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி இதுல மேல நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். மேல பிரைஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல சைடு வேலையே மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுமே அப்படின்ற ஒரு யோசனையில இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு சாதகமா செல் சைட்ல ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். செல் சைட்ல நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க நான் ஜனவரியோட டேட்டாவா எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலி there was an opportunity. Okay, right. ஏறி வந்தா நம்ம definitely will go for a one shorting opportunity. இந்த இடத்துல there is a shorting opportunity for us. It comes up, we will sell at 21,943 and we will keep a stop loss. 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். 973, 21,973 and the target 1.5 times வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 30ன்னா நமக்கு 45 பாயிண்ட் இல்லையா?
So then it can come to 21,898. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு லாங் அண்ட் ஷார்ட் பார்க்குறோம். இல்ல இத நோக்கி இது டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. 21,493 அப்படின்னு சொன்னா, அந்த டிராவல கேப்சர் பண்றதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு போடுறதா இருந்தா, இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது, தட் குட் பி எ பிரேக் அவுட் ட்ரேட். இந்த எல்லைய 21,943 தொட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் 38, 40 பாயிண்ட்டுக்கான ஒரு டிராவல் இது. ஸோ அந்த டிராவல் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம நெறைய லெவல்ஸ மார்க் பண்ண வேணாம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அது பிரேக் அவுட் ஆகி போலாம் அப்படின்றது ஒரு வியூ. பட் வி ஆர் நாட் டேக்கிங் இட். ஓகே. திஸ் இஸ் அ பிரேக் அவுட் ட்ரேட் அபவ் 21,905. பட் எடுக்க வேணாம். ஒரு அப்சர்வேஷனா பாருங்க. இந்த இடம் வந்து இத நோக்கி டிராவல் பண்ணுமான்னு பார்க்கலாம். இந்த ஏரியால நம்ம செல்லதா ஓகே. ஸோ எங்க ஒரு பை, எங்க ஒரு செல் அப்படின்னு நம்ம இந்த இடத்த யோசிச்சு வைக்கிறோம். இன்னையோட வீக்னஸ் அப்படின்றது வெதர் கேன் புஷ் இட் டவுன். இந்த இடத்த நோக்கி நகர்த்துமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் ஆன் நிஃப்டி ஃபார் த டே. இதை நான் சேவ் பண்றேன். Trade for the day. ஓகே. ஸோ குயிக்கா நம்ம ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது எடுக்கிறதா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல அதே மாதிரி நம்ம மேல வரும்போது ஒரு புட் ஆப்ஷன்ஸ் யோசிக்கலாம். கீழே வந்து இங்க ஒரு கால் ஆப்ஷன்ஸ் யோசிக்கலாம். குயிக்கா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் மீ ட்ரை. இப்போ 21,728 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம பார்க்கலாம். இல்லையா? ஓகே. ஸோ இங்க வரும்போது நம்ம 21,700 ஆர் 750 இந்த இடத்துல 21,700 21,800 இந்த புட்டை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ வில் ட்ரை 21,800 புட். Nifty, take 4th Jan, put options. $21,800. ஓகே. ஸோ இப்போ அது இறங்கி வந்துட்டு இருக்கு. நமக்கு இப்ப இருக்கிற விலையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அபவுட் 136, 137 இந்த ஏரியால வரும்போது நம்ம கொஞ்சம் வாங்கி பார்க்கலாம். ஸோ we will buy 21,800 at 136 and keep the stop loss 20 points வச்சுக்கலாம். 116. So for a target of 30 points வைக்கலாம். So that 166. ஓகே. இங்க ஒரு பவுன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பவுன்ஸை தான் நம்ம பிளான் பண்றோம். இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா தட் குட் பி அ பவுன்ஸ். ஓகே. ஸோ மார்க்கெட்டும் இப்போ கொஞ்சம் ஏறி வரணும். அப்பதான் நம்ம புட்டுக்கு இதை ரீச் பண்ணுவோம். புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம எந்த லெவல் எடுக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதையே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. கால் ஆப்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு கால் ஆப்ஷன்ஸ்ல நம்ம எங்க மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து அது இங்க வரணும். கிட்டத்தட்ட 780 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 120 பாயிண்ட் கிட்ட அது டிப் ஆகும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் டிப் ஆகும். அப்போ 120 பாயிண்ட் டிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரேக் டவுன் வருமா அப்படின்னா பிரேக் டவுனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அந்த ஒரு பிரேக் டவுன் கோடும் போட்டு வைக்கிறேன்.
அப்சர்வேஷனுக்காக, ரைட்? நம்ம வில் ட்ரேட் ஒன்லி அட் அவர் லெவல்ஸ். இது ஒரு அப்சர்வேஷனுக்காக மட்டும். வந்து பிரேக் டவுன் ட்ரேட் பிலோ 21,865. ஸோ இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடம். இதை வந்து உடைக்கிறதும் அதை தாண்டுறதும் இப்போ நடக்குதா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நடக்கும்போது அதுக்குண்டான இடத்த நம்ம எடுத்துக்கலாம். அதனால நமக்கு இதை உடைச்சு கீழே வரும்போது 860ல இருந்து அது எங்க வரணும்? நம்மளுடைய 780க்கு வரணும் இல்லையா? கம் டவுன் டு 865ல இருந்து 780க்கு டிராவல் ஆகணும். அபவுட் 85 பாயிண்ட்ஸ் டிராவல். அந்த டிராவல் ஆகும்போது அதை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது தனியா யோசிக்கலாம். திஸ் டோட்டலிய நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரேடு தான் நம்ம பிளான் பண்றோம். ஸோ இந்த கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் மேல அந்த புட் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ 21,780 அப்படின்ற இடத்துக்கு அது டிராவல் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் பிரைஸ்ல இருந்து இட் ஹாஸ் டு டிராவல் பை 85 பாயிண்ட்ஸ், ரைட்? 85. ஓகே. சரி, இதுல நம்ம எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,600 கால், 600 at 650 கால் எடுத்து பார்க்கலாம். ஸோ 21,600 கால் பார்க்கலாம். Bring in 21,600 கால். $21,600. So 21,600 call options இங்க எடுக்கலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ 256ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சப்போஸிங் இட் கம்ஸ் டு அரவுண்ட் 210, 215 இந்த ரேஞ்சு கூட நம்ம யோசிக்கலாம். அந்த ஏரியாவை அது ஏற்கனவே இங்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிக்கிறத பார்க்குறோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஏரியா இஸ் ஆல்ரெடி ட்ரிகர்ட். ஓகே. ரைட். ஸோ கரண்ட்லி இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து டிப்ஸ் பை 40 பாயிண்ட்ஸ் திரும்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் அதை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அதனுடைய டார்கெட் அப்படின்றது can move towards this area 312. Okay, if it breaks 270, that could be a possibility it can go towards 310. ஒரு 40 பாயிண்ட்டுக்கான மூவ் இங்க இருக்கு. ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ்ல நம்ம சின்னதா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ்ல இல்லை, நம்ம ஆப்ஷன்ஸ்ல எடுக்கிறோம். இதை பிரேக் அவுட் பை 21,600 call. By above 270. Keep a stop loss of small stop loss. We'll keep the small stop loss at 250 வச்சுக்கலாம். 20 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். 1000 ரூபாய் ஃபார் அ டார்கெட் ஆஃப் 310. ஓகே, 2:1 அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ டிப் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். டிப் ஆகும்போதும் we have a buying opportunity. Dip ஆகும்போது we will try to capture when it is making one nice dip in this area. There is a dip. We will buy at 195.
20 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 175 and for a target of 2:1 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ட்ரேடை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் இன்னைக்கு. We have defined our risk. அதுக்கு உட்பட்டு நம்ம இதை வியாபாரத்தை பண்ணணும். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷன் சைட்லையும் சரி, புட் ஆப்ஷன் சைட்லையும் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம். குயிக்கா வில் கோ டு த பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட நிலவரம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு இது வந்து ஜனவரி கான்ட்ராக்ட் இல்லையா? ஜனவரி கான்ட்ராக்ட்ல நமக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மேல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இது 2 தான் இன்னையோட வாய்ப்புகள். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த இடம் இன்னைக்கு நம்ம வந்து ஈக்விட்டி ப்ரோல we have just planned for a long at 48,578 மார்னிங் ட்ரேடுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். 48,578 48,578 அப்படின்ற இடம் தான் இந்த இடம். இது இந்த ட்ரிகர் கொடுத்துருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் இன்னும் அதை அடிக்கல. இட் இஸ் பவுன்சிங் பேக். ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் தான் இப்போதைக்கு நான் 640 அப்படின்ற அளவுக்கும் அதில் கொடுத்துருக்கு. ஒரு ஓகே 60-65 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. பார்க்கலாம் இன்னொரு அப் வருதான்றது பார்க்கலாம். அதர்வைஸ் ஆல்சோ வி கேன் புக் சம் ப்ராஃபிட். சரி, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பிக் பிக்சரும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 50,000 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கரண்ட்லி பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். Let me quickly have a look at it. Daily chartக்கு நம்ம பார்க்கணும். So once it, yeah, now currently, if it comes down, it's a strong buy, and it comes to 48,178. Okay, so இப்போ இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா, that is a very good buy area. We plan to buy when there is a tick. So this is positional buy, right? Position buy அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஏரியால வாங்கலாம்? 48,178. இந்த இடம் வரும்போது பொசிஷன் பை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஃபார் பிக் டார்கெட்ஸ், ரைட்? 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அப்படின்லாம் கேப்சர் பண்றதுக்கு இந்த இடம் நமக்கு ஓகேவா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு மார்னிங் ட்ரேட்ல ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். தட் என்ட்ரி இஸ் குட். என்ட்ரி இஸ் குட். இந்த என்ட்ரியிலே நமக்கு இன்னும் கிடைச்சா கூட எடுத்து பார்க்கலாம். ஒன் மோர் டிப் we get ட்ரை பண்ணலாம். 48,537 48,437 100 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் போடுறேன் உங்களுக்காக. ஒரு டிப்பு கிடைச்சா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 58,48 537 and the stop loss 437 and the target is 150 points. 637 and 687. 8. ஓகே, ஸோ இந்த டிப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணி பார்க்கலாம். மேலே ஏறி வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் இப்போதைக்கு பார்க்கலாம். மேலே ஏறி வந்தா we will go for shorting in this area. 48,782. So we can sell at 48,782 and we'll keep a stop loss of 700 points. 1500 ரிஸ்க் எடுக்கணும். Yeah, 48,882. கீழே நம்ம 150 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 682 and 632. 48,632.
இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த தான் நம்ம பிளான் பண்றோம் ஃபார் பேங்க் நிஃப்டி, வேர் டு பை அண்ட் வேர் டு செல். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ குயிக்கா நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல ஆக்சுவலி இந்த இடம் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் திஸ் ஏரியா. பட் ஒரு பவுன்ஸ் வரலாம் நான் எதிர்பார்க்குறேன். அதனால ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் திஸ் பிளேஸ். ஒருவேளை அடுத்த வீக்னஸ் வந்துச்சு அப்படின்னா, எஸ் டெஃபினெட்லி தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டேக் அ ரிஸ்க் 1500 only can take. Okay, so coming to options, இப்போதைக்கு it is trading at 48,579. Okay, so it is trading close to 282, 300, 320 points கிட்ட பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். Okay, around okay, so 350 points கிட்ட அது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 240, 340, 440, 540. So 340 points கிட்ட அது பிரீமியத்தில் ட்ரேட் ஆகுது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஆப்ஷன்ஸ்ல நம்ம எடுக்கிறதா இருந்தா நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கரண்ட் ஏரியாவில் எடுக்கலாமா இல்லை கொஞ்சம் டிப்பான ஒன்று எடுக்கலாமா அப்படின்றது கூட நம்ம யோசிக்கலாம். கரண்ட்லி நம்மளுடைய சப்போர்ட் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா 48,200 ஏரியா பற்றி யோசிக்கலாம். 48,200 கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் 3rd January 48,200 call options. ஓகே, இப்போ பெருசா கீழே விழுந்திருக்குது இது. நம்ம இப்போ கரண்ட் பிரைஸ் அப்படின்றத தாண்டி அடுத்த டிப் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் ஐ மார்க்கிங் திஸ் டிப். ஸோ இந்த கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிப் வந்தா எடுக்கலாம்ன்றது ஒரு வியூ. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம ஃபியூச்சர்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கோம். அதனால அந்த ஃபியூச்சர்ஸ் ஏரியாலேயே நான் திரும்ப மார்க் பண்ணலை. அடுத்த ஃபால் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா இந்த இடத்துல இங்க பைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். So this is when it dips, we will buy 48,200 call option at 304. We will keep a stop loss of 50 points. Okay, so 250. And we look for a target. 100 points வைக்கலாம். Look for a target 402. ஓகே, 2:1 போடுவோம். ஸோ இந்த இடம் வந்து டிப் ஆகும்போது கொஞ்சம் பவுன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து கால் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை கூட நம்ம பார்க்கலாம். பிரேக் அவுட் above 365, sorry, 465. So we can look for a breakout by above 365, and this time we keep a stop loss. Same 50 points வைக்கலாமா? 360, sorry, this is 465. Okay, 50 points நம்ம வைக்கலாம். 415. 75 பாயிண்ட்ல நம்ம வெளியில வரலாம். 470, 540.
ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ்ல நம்ம இந்த சைட் பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்றேன். ஓகே. ஸோ கரண்ட்லி நம்ம ஆப்ஷன்ஸ் சேர்த்து எடுத்திருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,200 கால டிப்லயும் பிரேக் அவுட்லயும் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். 304 அண்ட் 465. ஸோ 50 பாயிண்ட்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா 750 rupees ரிஸ்க் per lot. Then then we go to futures. Futuresலயே நம்ம இந்த கரண்ட் டிபியை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால 48,357லயே நம்ம எடுக்கிறோம் with a stop loss of 100 points, 1,500 rupees risk. Reward of uh, uh, 3,000 rupees. Okay. Then we look for 5, 537, 637, 150 points, right? அப்படின்னா 2,250 நம்ம ரிவார்டுக்காக இது வேலை பார்க்கணும். அதே மாதிரி மேலே ஏறி வரும்போது இந்த செல்லிங்க்கு பார்க்கலாம் 48,782 with a stop loss of 48,882, 100 points risk, reward of 48,632 அப்படின்னு போட்டிருக்கோம். again 150 points reward. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத டிப்லேயும் பிரேக் அவுட்லையும் போட்டிருக்கோம். இது வந்து 21,600 கால். ஸோ பை ஆன் டிப் அட் 195 and it breaks 270, you are a buyer. ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிக்கிறோம். ஒரு டீப் ஃபால் வரும்போது 21,800 புட்டை நம்ம 136ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் with a small risk of 20 points, that is 1,000 rupees. And yeah, and then we'll have 1.5 times நம்ம ரிவார்டுக்காக வேலை பார்க்குறோம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மேலே வரும்போது செல் பண்ணுவோம் 21,943ல. அதே மாதிரி கீழே வரும்போது 21,780ல வரும்போது பை பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பண்ணுறது நல்லது. அன்னெசரியாக நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். பிகாஸ் வி டேக் ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். அதனால் அதை கொடுத்துருக்குறேன். ஐ ஹோப் நம்ம காஷன் லெவல்ஸ்லாம் உங்களுடைய ரூல்ஸில் சேர்த்து வச்சுருப்பீங்க. அண்ட் செபி சொல்றதும் மைண்ட்ல இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் மைண்ட்ல இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிற அந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 1 or 2ல லிமிட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ த ரூல்ஸ். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே மட்டும் தான் நான் அவைலபிள். ஸோ அதனால தட் வில் பி அ ஃப்ரீ ப்ரோக்ராம். மண்டே அண்ட் டியூஸ்டே நீங்க லிங்க்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வில் மீட். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். வில் மீட் நெக்ஸ்ட் மண்டே. தேங்க்யூ எவ்ரிபடி. பாய். Yeah. Wish you a happy new year to everybody. Thank you, Sridhar sir. So happy new year, everybody. Thank you. Bye bye.